இந்த படத்தோட ஹீரோவான தினேஷ் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். தினேஷை பற்றி சொல்லணும்னா அவன் ஆஃபீஸில் அவன் ஒரு அன்நோட்டிஸ்டு பர்சனாக இருக்கான். அவனோட லோ கான்ஃபிடென்ஸ்னால அவன் ஆஃபீஸில் அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டான். அண்ட் அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மீரா அப்படின்ற பொண்ணை ஒன் சைடாகவும் லவ் பண்ணுறான். ஆனால் அவனோட லவ்வை மீரா கிட்ட சொல்ல அவனுக்கு தைரியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் 3 days ஜப்பானுக்கு ட்ரிப்பு போகிறாங்க. போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால மீராவுக்கு மெமரி லாஸ் ஆகிடுது. டாக்டர் கிட்ட கேட்டால் இந்த மெமரி லாஸ் ஜஸ்ட் 1 day தான் இருக்கும், நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடணும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்தாலும் அது அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஞாபகம் வராதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு நாள் தினேஷுக்கு மீரா கூட ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடைக்குது. அண்ட் அன்னைக்கு மீராவும் தினேஷும் ஜப்பானில் என்னெல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தினேஷோட லைஃப் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆச்சு, கடைசியாக தினேஷும் மீராவும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் நல்லா பொயட்டிக்காக எழுதியிருப்பாங்க. அது கான்வர்சேஷனாக கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் சாய் பல்லவி தான் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் ஏக் தின். ஆக்சுவலாக இது 1 day அப்படின்ற தாய் மூவியோட ஹிந்தி ரீமேக் தான். அண்ட் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபீல் குட்டான லவ் ட்ராமா மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.